لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. நம்பிக்கணிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவருடைய இறை இல்லத்திலே அவன் மீது கடமையாக்கி அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டு அவருடைய அருளை எதிர்பார்த்த வண்ணம் நம்ம எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எண்ணத்திற்கும் செயலுக்குமான பரிபூர்ணமான கூலியை உலர்பு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவராக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன். தொடர்ச்சியாக சூரத்துல் கஹ்ஃபினுடைய விளக்க உரையை பார்த்து வருகிறோம். அந்த வகையில இறுதியாக நாம் பார்த்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய தூதரிடத்துல வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக லா முபத்தில லிகலிமாத்தி, உன்னுடைய இறைவனுடைய வார்த்தைகள், உன்னுடைய இறைவன் அறிவித்த வஹியை நீ பின்பற்றுவாயாக, அதை ஓதுவாயாக. இறைவனுடைய வார்த்தைக்கு எந்த மாற்றம் கிடையாது. வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா, அவனை தவிர்த்து உனக்கு ஒதுங்கக்கூடிய இடம் வேறு எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதருக்கு அறிவுறுத்தி இருந்ததை பார்த்தோம். அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை அழைக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நீனும் உன்னுடைய ஆன்மாவை பொறுமையாக்கிக்கொள். யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி யுரீதுன வஜ்ஹஹு, காலையிலும் மாலையிலும் இறைவனுடைய திருமுகத்தை நாடி யாரெல்லாம் பிரார்த்திக்கிறார்களோ, யாரெல்லாம் அவனை அழைக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நீனும் பொறுமையாக இரு. வலா துதி' மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ஸிக்ரினா வத்தபஅ ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா. அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரு கூட எல்லாம் சேரக்கூடாது என்பதையும் சொல்லி காமிக்கிறான். வலா துதி' மன் அக்ஃபல்னா கல்பஹு, யாருடைய உள்ளத்தை நாம் கஃப்லத்துல போட்டுட்டோமோ அல்லது பராமுகமாக்கி விட்டோமோ அவர்களுக்கு நீ ஒருபோதும் கட்டுப்படாது. அன் திக்ரினா, நம்முடைய திக்ர்ல இருந்து நம்முடைய நினைவை விட்டும் யாரையெல்லாம் நம்ம திசை திருப்பி விட்டோமோ அவர்களுக்கு நீ கட்டுப்பட வேண்டாம். வத்தபஅ ஹவாஹு, அவன் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றுகிறான். வகான அம்ருஹு ஃபுர்தா, அவனுடைய காரியம் எல்லாமே வீணா போனதாக மாறிவிட்டது, ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத பலன் இல்லாததாக மாறிவிட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிற பார்க்கிறோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு மேல் இருக்கக்கூடிய வசனத்துடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். உன்னுடைய இறைவனுடைய வார்த்தை, உன்னுடைய இறைவன் உனக்கு வஹி அறிவித்ததை நீ பின்பற்றுவீராக. ஏன்னு சொன்னா அந்த வஹி அறிவித்ததை நீ பின்பற்றும் பொழுது அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது ஃபஸ்பிர் நஃப்ஸக, உன்னுடைய உள்ளத்தை சபர்ல வை. அல்லாஹுடைய வேதத்தை குர்ஆனை அதை ஓதி அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்யக்கூடிய யாருக்காக இருந்தாலுமே கண்டிப்பாக அதன் மூலமாக பாதிப்புகள் ஏற்படும், அது மூலமாக பல நெருக்கடிகள் ஏற்படும். அந்த நெருக்கடிகள், அந்த பாதிப்புகள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு மனிதர் பொறுமையாக இருக்கணும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஸ்பிர் நஃப்ஸக, உன்னுடைய உள்ளத்தை நீ பொறுமையாக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். சபர், நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை சபர் அப்படின்ற வார்த்தை. இந்த சபர்னா என்னது? சபருக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லுவாங்க, அல் ஹப்சுன் நஃப்ஸி அனில் தஜஸ்ஸுஇ, உள்ளத்தை பதட்டம் அடைகிறது, உள்ளத்தை தடுமாற விடுறது, உள்ளது அந்த ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை முடிவெடுத்ததுக்கு பிறகு அதை இடையிலேயே முடிக்காமல் விட்டு செல்றது, இது எல்லாமே சபுருக்கு ஆப்போசிட். இது எல்லாமே சபுருக்கு ஆப்போசிட். இதெல்லாம் தவிர்த்து நஃப்ஸ ஒரு இடத்துல கட்டுப்படுத்தி உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி அதுக்காகவே முழு மூச்சாக இறங்கி செயல்படுறது தான் சபர், பொறுமையோடு இருத்தல். அதனாலதான் எந்த இடமாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபரை கடைபிடிக்க சொல்றான். அது சந்தோஷமான மகிழ்ச்சியான இடமாக இருந்தாலும் சரி, நஃப்ஸ அலைபாய விடாம, தடுமாற விடாம அதை கட்டுப்படுத்தி கொண்டு இறைவனுக்கு வழிபட்டு இருக்கிறது. அதே மாதிரி போர்க்களங்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துலயும் அல்லாஹ் தஆலா அதனுடைய காரியத்தை, எடுத்த காரியத்தை முழுசாக முடிக்காம இடையிலேயே கை விட்டு விட்டு புறமுதுகிட்டு ஓடக்கூடாது என்பதற்காக அந்த அல்லாஹ் தஆலா அங்கேயும் சபரோடு எடுக்க சொல்கிறான். அதே மாதிரி பாவமான காரியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தையும் தன்னுடைய மனதையும் அலைபாய விடாம அந்த இடத்துல அல்லாஹுடைய நினைவை விட்டு தவறி விடாமல் முழுமையாக இறைவன் கட்டுப்பட்டவனாக சபரோடு இருக்க சொல்றான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபருன்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னா வெறுமனே சாதாரணமாக பொறுமை அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது. மாறாக உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி அதை பதட்டத்திலிருந்து, மோசமான காரியங்கள்ல இருந்து அதை தற்காத்து கொண்டு இறுதி வரைக்கும் கொண்ட கொள்கை மாறாமல் உறுதியாக இருந்து இறுதி மூச்சு வரைக்கும் அதை சரியான முறையில் செய்து முடிப்பதுதான் சபர்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதரை பார்த்து சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக, உன்னுடைய நஃப்ஸை நீ பொறுமையாக்குவை, உன்னுடைய நஃப்ஸை நீ பொறுமையாக்குவை. சபர் பொறுத்த வரைக்கும் 3 வகை. சபர் பொறுமை அப்படின்றது 3 வகை. முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கட்டுப்படுவதிலே பொறுமையா இருக்கிறது, இபாதத்தை செய்யறதுல பொறுமையா இருக்கிறது. அதாவது மற்ற வேலைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு அல்லாஹ்வை வணங்குவதற்காக நீங்க பள்ளிவாசல் வரீங்களே, இது ஒரு பொறுமை. முழுமையாக இருந்து நீங்க வணங்கி விட்டு சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு விட்டு போறீங்களே, இது எல்லாமே பொறுமைக்குள்ளதான் நடக்கும். அப்ப இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல பொறுமை வெறுமன தொழுகையில மட்டும் வராது, வெறுமன நோன்பு வைக்கிறதுல மட்டும் வராது. நோன்பு என்பது பொறுமையினுடைய வகைகளிலேயே மிக உச்சபட்சமான வகை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கக்கூடிய இந்த நோன்பானது பொறுமையுடைய வகையிலேயே மிக உச்சபட்சமான வரை. அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை பத்தி சொல்லும் போது அதுக்கு சபர் தான் சொல்றான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்க சபரை கொண்டும் சலா தொழுகையை கொண்டும் என்ன பண்ணுங்க, உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல சபர் அப்படின்றதுக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது சௌம், நோன்பு அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்றாங்க. என்ன நோன்பு பொறுத்த வரைக்கும் பசி தாகம் எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம தடுத்து கொள்கிறோம். அதுல பதட்டம் அடிச்சு நம்மள அவசரம் விட்டு சாப்பிட்டுல, பசிச்ச உடனே சாப்பிட்டுல, தாக எடுத்த உடனே எடுத்து தண்ணி குடிச்சிடல. உடல் ரீதியாக நம்மளை கட்டுப்படுத்துறோம், அடுத்து மன ரீதியாக நம்மை நாம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்கிறோம். இப்படி சபர்னுடைய எல்லா விதத்திலையும் எல்லா வகையிலையும் நாம் கட்டுப்பட்டு இருக்கிறதுனால சௌம் நோன்பு என்பது மிகப்பெரிய ஒரு சபருனுடைய வகைகள், 3 வகைகளும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு இபாதத் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதரை பொறுமையா இருக்க சொல்றான். முதலாவது அல்லாஹுக்கு வழிபடுவதில் பொறுமையா இருக்கிறது. இரண்டாவது பாவங்கள் செய்வதை விட்டும் தற்காத்துக் கொள்வது, பாவங்களை செய்ய விட்டும் ஒதுங்கி பொறுமையாக இருப்பது. மூன்றாவது இறைவன் விதித்து இருக்கக்கூடிய விதி நமக்கு ஏதேனும் நெருக்கடியில, நமக்கு ஏதாவது கஷ்டங்களை சஞ்சலங்களை ஏற்படுச்சுன்னா அதிலையும் நாம் இறைவனுக்காக அதை பொறுத்து கொண்டு பொறுமையாக இருப்பது. இந்த 3 விதமான பொறுமையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியான்ட்டு எதிர்பார்க்கிறான். முதலாவது தன்னுடைய தூதர் இடத்துல சொல்றான், வஸ்பிர் நஃப்ஸக, உன்னுடைய நஃப்ஸை நீ பொறுமையா வச்சுக்கோ, உன்னுடைய நஃப்ஸை நீ பொறுமையா வச்சுக்கோ அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது தன்னுடைய தூதர் இடத்துல சொல்றான். அதுவும் சாதாரணமாக சொல்லல, நல்லா கவனிங்க, நீ பொறுமையா இரு அப்படின்னு மட்டும் சொல்லல. மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷீ யுரீதுன வஜ்ஹஹு, யாரெல்லாம் இறைவனுடைய முகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் இறைவனை அழைக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நீ பொறுமையாரு, தனியாக கிடையாது, அவர்களோடு சேர்ந்து நீ பொறுமையாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகிய அதபை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இரண்டாவது, உலகத்தினுடைய ஃபித்னாவிலிருந்து, மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னாவிலிருந்து ஒரு மனிதர் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய அளப்பெரும் அருமருந்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வழி நமக்கு சொல்லி காமிக்கிறான். உங்களுடைய மார்க்கத்தை உங்களால் எப்ப பாதுகாத்துக் கொள்ள முடியும்? நல்லவர்களோடு நீங்க சேரும் போது மட்டும்தான், சாலிஹீன்களோடு நம்ம சேரும் போது மட்டும்தான் நம்முடைய மார்க்கத்தை பாதுகாக்க முடியும். நம்மை போன்ற இறை பயம் உள்ள, நம்மை போன்ற அல்லாஹுவை எந்நேரம் நினைவு கூறு கொண்டிருக்கிற, நம்மை போன்ற அல்லாஹு தஆலாவை வணங்க வேண்டும் என்ற உறுதி இருக்கக்கூடிய நபர் இடத்துல நாம் சேரும் போது நம்முடைய ஈமான் அதிகமாகும். எப்படி இந்த குகைவாசிகள் தங்களுக்கு மத்தியில் ஒற்றை கொள்கையோடு இருந்ததுனால எல்லாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்து சேர்த்தானோ, எப்படி அவர்கள் ஜித்னாஹும் ஹுதா, நாம் அவர்களுக்கு ஹுதாவை, அதாவது ஈமானை அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் இல்லையா? அதுக்கான காரணம் என்ன? அவங்க எல்லாருமே ஒற்றை கொள்கையோடு இருந்தாங்க, தங்களுக்கு மத்திய அல்லாஹ்வை பற்றி பேசிக் கொண்டார்கள். அவர்கள் குகைக்குள்ள ஒதுங்குவதற்கு முன்னாடி அவர்கள் பேசினது என்னது? அல்லாஹ்வை பத்தி. குகையிலிருந்து எழுந்ததற்கு பிறகும் இறைவன்ட்ட தான் நீங்க இருந்த ஞானம் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் அல்லாஹ்வை பத்தி தான் பேசுறாங்க. அப்ப அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய எவராக இருந்தாலுமே அவரோடு நட்புறவு வைத்துக் கொள்வது, அவரோடு நாம சேர்ந்து இருப்பது உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு பொறுமையை தரும். முதலாவது. இரண்டாவது, நம்முடைய மார்க்கத்தை நம்மால் பாதுகாக்க முடியும். நம்முடைய நினைவை விட்டும் யாரை நம்ம ஒதுக்கிட்டோமோ, பாராமுகமாக்கிட்டோமோ, யாரை அவர்களை கண்டுக்காம விட்டோமோ அவர்கள் என்ன பண்ணாது, நீ ஒருபோதும் கட்டுப்படாதே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான்னு பாக்குறோம். துரிது ஸீனத்தல் ஹயாத்தி துன்யா வலா தஅது ஐனாக அன்ஹும் துரிது ஸீனத்தல் ஹயாத்தி துன்யா, உன்னுடைய பார்வையை அவர்களை விட்டு நீ எடுத்து விட வேண்டாம். யார்களை விட்டு? முதல் கேட்டகரியை விட்டு, அதாவது யாரெல்லாம் அல்லாஹுக்காக காலையிலும் மாலையிலும் பொறுமையாக இருந்து அல்லாஹை வணங்குகிறாரோ அவரை விட்டு உன்னுடைய பார்வை என்ன பண்ணிட வேண்டாம், நீ தாழ்த்தி விட வேண்டாம், அல்லது வேறு பக்கம் நீ திரும்பி விட வேண்டாம். துரிது ஸீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய ஜீனாவை, உலகத்தினுடைய அலங்காரங்களை எல்லாம் விரும்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலிருந்து முதலாவது மட்டும் எதிர்பார்க்கிறது சபர். இரண்டாவது ஸஹ்பத்து ஸாலிஹீன், நல்லவர்களோடு சேர்ந்திருந்து நாம் மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதை. அது நல்லவர்கள் எப்படி இருப்பாங்க?
காலையிலும் இறைவனை வணங்குவார்கள், அழைப்பார்கள், மாலையும் இறைவனை அழைப்பார்கள். காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது இந்த உயிர் பெற்று எழுப்பக்கூடிய அந்த திறனமும், மறுபடியும் ஒரு மனிதர் இரவு நேரத்தை அடையக்கூடிய அந்த தருணமும், இந்த 2 தருணங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தை சொல்றவாறு, இந்த குகைவாசிகளும் இறைவனுக்காக என்ன பண்றாங்க, தூக்கத்திலிருந்து எழுகிறார்கள். ஒரு மரணத்தில் இருந்து அவர்கள் மீண்டும் எழுது இறைவனை நினைவு கூறாங்க. அதே போன்ற குகைவாசிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 300 ஆண்டுகள் என்ன பண்ணாங்க, உறங்க வைத்தான். அப்ப அல்லாஹ்வை காலையிலும் மாலையிலும் இரு வேளையிலும் பொறுமையாக இருந்து இறைவனை வணங்குவது, அவனை அழைப்பது இருக்குதே, அது மிகப்பெரிய ஒரு இபாதத் அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இரண்டாவது, துஆவும் திக்ரும் மிகப்பெரிய ஒரு இபாதத், அதுவும் காலையிலும் மாலையிலும் அதை செய்வது நல்ல ஒரு இபாதத் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, நான் ஒரு கூட்டத்தாரோடு காலையில பஜ்ரனுடைய தொழுகையில் இருந்து சூரியன் உதயமாகும் வரை அமர்ந்திருந்து இறைவனை திக்ரு செய்வது எனக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலிருந்து 4 அடிமைகளை விடுதலை செய்வதை விட எனக்கு விருப்பத்துக்குரியது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மாலையில அசர் தொழுகையிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் நான் உட்கார்ந்து அமர்ந்து திக்ரு செய்வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில 4 அடிமைகளை விடுதலை செய்வதை விட எனக்கு விருப்பமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறான். ஏன்னா அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. காலையிலும் மாலையிலும் ஒரு மனிதர் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ரு செய்வது, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது, அல்லாஹ்வை தன்னுடைய இறைஞ்சி கேட்பது அப்படின்றது அவ்வளவு விருப்பத்துக்குரியது. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலையும் மாலை அப்படின்னு சொல்லி 2 விஷயங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தலைவனாக அல்லது பின்பற்ற தகுதி இல்லாத ஒருவனை பத்தி சொல்லி காமிக்கிறான். பின்பற்ற தகுதி இல்லாத ஒருவர் யார் அவரு, வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா, யாருக்கு நம்முடைய நினைவு கிடையாதோ, யார் அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிறது கிடையாதோ, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு ஒரு மனிதனுடைய உள்ளம் பாராமுகம் ஆயிருச்சோ அவருக்கு நீ கட்டுப்படாதே என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதரை பார்த்து சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், இவர்கள் எல்லாம் தலைவராக அல்லது பின்பற்ற தகுதி இல்லாத ஆட்கள், இவர்கள் எல்லாம் பின்பற்ற தகுதி இல்லாத ஆட்கள். அப்ப யாரெல்லாம் நம்ம யாரை பின்பற்றுறோம், யாரை நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கிறோம், யாரை நம்ம முன்னாடி வச்சிருக்கிறோம், யாரை நம்ம தலைவராக வைத்திருக்கிறோம், யாரோ நம்ம ஒரு பொறுப்பு கொடுக்கிறோம் அப்படின்றத இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உணர்த்துறான். யாருக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துறான். நம்ம யாரை பின்பற்றணும் அப்படின்றது உணர்த்துறான். அவருடைய உள்ளமானது இறைவனுடைய இறை நினைப்பை விட்டும் தூரமாக இருக்கக்கூடாது, இறைவனுடைய நினைப்பை விட்டும் பாராமுகமாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இடத்துல சொல்லி காமிக்கிறத பாக்குறோம். வத்தபஅ ஹவாஹு, அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அவருடைய உள்ளமானது ஹவா ஷஹ்வத் இருக்கக்கூடிய ஆசைகள் அபிலாஷைகள்ல நினைஞ்சிருக்கும். அவர்கள் இஷ்டப்பட்டதை செய்வாங்க. அல்லாஹுடைய நினைவு இல்லாத உள்ளமானது கண்டிப்பாக தான் இஷ்டப்பட்ட தன்னுடைய மனோ இச்சைக்கு தகுந்தார் போலதான் செயல்படும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று சொல்றான், வத்தபஅ ஹவாஹு, அவருடைய மனோ இச்சை என்ன பண்றார், அவரே பின்பற்றி கொண்டே இருக்கிறார். கான அம்ருஹு ஃபுர்தா, அவனுடைய காரியங்கள் எல்லாமே வீணா போயிருச்சு, அவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வீணா போச்சு. காரணம் என்ன சொன்னா, இறைவனுடைய பயம் இல்லை. இதுல இருந்து மிக முக்கியமான ஒரு சட்டம் நமக்கு தெரியுது. இறைவனை வெறுமன வாய் அளவுல மட்டும் நினைவு கூறுவது அவ்வளவு சிறந்த நடைமுறையா இருக்காது. அதற்கும் நன்மை இருக்குனாலும் உள்ளத்துல இருந்து ஒரு ஆள் அல்லாஹ்வை திக்ர் செய்யறாரு, உள்ளத்துல இருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாரு, உள்ளத்துல இருந்து அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிறார், அது வாய் வழியாக உடல் வழியாக வெளிப்படுது அப்படின்னும் போது கண்டிப்பாக அதனுடைய கூலி என்பது சாதாரணமா வெறும வாயளவுல மட்டும் திக்ருகளை துஆக்களை சொல்றதை விட, உடம்பு அளவுல மட்டும் குனிஞ்சு நிமிர்றதை விட மிக சிறப்பானதாக இருக்கும். அப்ப ஒரு மனிதர் செய்யக்கூடிய இபாதத்துக்களை மிக உச்சபட்சமான இபாதத் என்பது உள்ளத்தளவுல வரக்கூடிய இபாதத் தானே தவிர வெறுமன செயல் அளவுல மட்டும் கிடையாது. செயல் அளவுல செய்தாலும் அதற்கான நன்மை இருக்கிறது. ஆனா உள்ளத்தோடு அது கலந்து ஒன்று பிணையும் பொழுது அதற்கான நன்மையானது பன்மடங்கு பெருகி நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் இதன் மூலமா அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நினைவிலேயே எல்லா சந்தர்ப்பங்களையும் இருக்குமாறும், அல்லாஹுடைய நினைவை விட்டு நாம் தூரமாகி விட்டால் கண்டிப்பாக அல்லாஹை விட்டு நாம் தூரமாகி விடுகிறோம் என்பதையும் புரிந்து கொண்டு, அல்லாஹை விட்டு தூரம் ஆயிட்டான்னா அவனுடைய காரியம் எதுவுமே நல்ல காரியங்களாக இருக்காது, பயனளிக்கக்கூடிய விதையில இருக்காது, எல்லாம் வீணாகிவிடும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திக்ரிலேயே இந்த உலகத்தை நம்மை வாழ வைப்பானாக. நாளைக்கு மறுமையில் சென்றாலும் சாலிஹீன்களோடு நல்லவர்களோடு நாம் மறுமையிலே உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழி செய்வானாக. வ ஆகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.